குறைந்த விலைக்கு கார் வாங்கி தருகிறேன் என கூறி பலரிடம் பணம் வாங்கி மோசடி செய்த நபருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சோழவரம் கேவிஜி அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தனியாக தொழில் செய்து வருகிறார். அவருடைய மகன் சுகாஸ் அண்ணா நகரில் உள்ள ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வந்த இவருக்கு தெரிந்த நண்பர் மூலம் அறிமுகமான பெரம்பூர் துளசிங்கம் தெருவைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர்தான் ஒரு வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு நண்பராக சில நாட்கள் பழகி வந்த நிலையில் சுகாஸின் தாயார் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வர ஒரு பழைய காரை வாங்கி தரும்படி கூறியதால் பார்த்தசாரதி அவரை உடனே அழைத்து கொண்டு கொளத்தூர் 200 அடி சாலையில் உள்ள ஒரு கார் நிறுவனத்திற்கு சென்று மாருதி ஸ்விட்ச் என்ற காரை 3 லட்சம் ரூபாய் விலை பேசி, நீங்கள் அங்கு சென்று தனியாக போய் வாங்கினால் 4 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். நான் 3 லட்சம் ரூபாய் விலை பேசி முடித்துள்ளேன், எனவே பணத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என கூறி மறுநாள் பணத்தை பெற்றவுடன் காரை வாங்கி கொடுக்காமல் பல மாதங்களாக அலைக்கழித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சுகாஸ் தாம் ஏமாற்றப்பட்டதை குறித்து கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட ராஜமங்கலம் காவல் நிலைய போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் இவர் இதுபோல பல இடங்களில் மோசடி வேலைகளில் ஈடுபட்டதும் பலரிடம் வழக்கறிஞர் என கூறி அவரை மிரட்டி பணம் பெறுவதும் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இவரை பற்றிய தகவல் தெரிந்தாலும் அவர் இருப்பிடம் தெரிந்தாலும் கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கலாம் என போலீசார் கூறினர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.